பார்க்கிறோம். தேவன் சத்தியத்தை இந்த கடைசி கால சத்தியம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆண்டவரே சத்தியம் அநேக கள்ள சத்தியம் நிறைந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் சரியான சத்தியங்களை பரலோகம் வெளிப்படுத்தி காண்பிப்பதாக, சரியான சத்தியங்களை சத்தியத்தை சத்தியமாக சொல்லி பவுல் போராடுறது போல சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்படி, எந்த காரியத்திற்கும் யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும். உங்க பாதத்தில் முத்தமிடுகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள் மெயின் காலிங் அண்ட் சப் காலிங். ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தது எது பரிசுத்தம், எது பரிசுத்தம், சரியான அழைப்பில் இருத்தல் இருப்பது. ரெண்டாவது பார்த்தோம் சப்காலிங். மூன்றாவது பார்த்தோம் மெயின் காலிங். உதவிக்கார ஊழியம், உதவிக்கார ஊழியம். பிரதான ஊழியம். அப்படி இந்த மூன்று காரியங்களை பார்த்துருக்கிறோம். எது பரிசுத்தம், சரியான அழைப்பில் இருப்பதே பரிசுத்தம். பரிசுத்தல கண்களினால் பரிசுத்தம், வாயினால் பரிசுத்தம், பேச்சினால் பரிசுத்தம், அப்படி நிறைய பரிசுத்தம் இருந்தாலும் முக்கியமான பரிசுத்தம் எதுனா எல்லாம் கண்களினால் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. பேச்சு சரியா இருக்குது, நடை சரியா இருக்குது, உடை சரியா இருக்குது, பாவனை சரியா இருக்குது, வாழ்க்கை முறை கிறிஸ்துவ போல இருக்குது. ஆனா என்ன இல்லை, அவர்கள் ஊழியத்தில் இல்லை. அதுலேயும் பார்த்தா ஊழியத்தில் இல்லை, ஊழியத்தில் ஒருவேளை இருந்தாலும் சரியான தேவன் அழைத்த ஊழியத்தில் இல்லை, தேவன் அழைத்த ஊழியத்தில் இல்லை. எனவேதான் எது பரிசுத்தம் என்றால் சரியான அழைப்பில் இருப்பது. இதுதான் எபேசியர்ல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. 4 எபேசியர் 4:11 11 அழகா போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருது பொருட்டு சீர்பொருந்த வேண்டும். இதை குறித்து பின்பாக பார்ப்போம். சப்காலிங் பார்த்தோம், உதவிக்கார ஊழியம். மெயின் காலிங் பிரதான ஊழியம் என்று பார்த்தோம். இப்ப இதுல பார்க்கும்பொழுது பார்த்தது சப்காலிங். சப்காலிங்ல 4 இருக்குது. 1 புத்தி சொல்லுதல், 2வது பகிர்ந்து கொடுத்தல். ரோமர் 12 பகிர்ந்து கொடுத்தல். 3வது முதலாளி. 4வது இரக்கம். இந்த காரியத்தை பார்த்துருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோம் இதுல தேறினவர்கள். ரோமர் 12:8 ரோமர் 12:8 இதுல தேறினவர்கள். இதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த 4 காலிங்குள்ள இந்த 4 புத்தி சொல்லுதல், பகிர்ந்தளித்தல், முதலாளி, இரக்கம், இந்த 4க்குள்ள எல்லா விசுவாசிகளும் வந்து விடுவார்கள். விசுவாசிகள் வந்து விடுவார்கள், வந்து விடுவார்கள். இது தேவ திட்டம்.
இரண்டாவது பார்க்கும்போது, இரண்டாவது காரியம், இந்த 4 ஹெல்பிங் மினிஸ்ட்ரி, உதவிக்கார ஊழியம், சப்காலிங், தேறினவர்கள் மெயின் காலிங் கிடைக்கும். உண்டாகும். நல்லா பாருங்க, 2 குறிப்பு. ஒன்று சப்காலிங், மெயின் காலிங் இருக்குது. இதுல சப்காலிங்ல ரோமர் 12:8 போடப்பட்டிருக்கிற புத்தி சொல்லுதல், பகிர்ந்தளித்தல், முதலாளி, இரக்கம், இது போன பாடத்துல தெளிவா பார்த்தோம். இதுல இந்த 4 அழைப்புக்குள்ளாக சபை வந்தே ஆக வேண்டும். சபையின் விசுவாசிகள் வந்தே ஆக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 4 சப்காலிங்ல தேறினவர்கள் மெயின் காலிங்குள்ள உண்டாகும். நாம இந்த 4 காலிங்ல வந்துட்டீங்களா? யாராவது வராம இருக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஊழியக்காரர்கள் உங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த 4 விதமான அழைப்பை போதித்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்காமல் போவானால் மிகவும் பரிதாபத்துக்குரிய சபையான நிலையா இருக்கும். ஒரு சபையின் அழகே, ஒரு மேய்ப்பனின் அழகே, விசுவாசிகள் எந்த நிலையில், எந்த அழைப்பில், எந்த கிருபையில் இருக்கிறார்கள் கண்டுபிடிக்கிறது முக்கியமான வேலையை. எனவே எல்லா வித விசுவாசிகள் வந்து விடுவார்கள். சப்காலிங் எல்லா விசுவாசிகளும் இந்த 4 அழைப்புக்குள்ள வந்துடுவாங்க. ரெண்டாவது, சப்காலிங்ல தேர்னவர்கள் மெயின் காலிங்குள்ள வருவாங்க. சப்காலிங்ல தேர்னவர்கள் மெயின் காலிங்குள்ள வருவாங்க. இப்ப பார்த்தா ஒரு கேள்வி, ஏன் சப்காலிங், ஏன் மெயின் காலிங்? ஒன்று, சப்காலிங் எதுக்கு? சப்காலிங் இந்த உதவிக்கார ஊழியம் எதுக்காக? இந்த ஹெல்பிங் மினிஸ்ட்ரி சப்காலிங் எதுக்காக? சப்காலிங் எதுக்காக? சபை வளர்ச்சி அல்லது ஆத்துமாவின் வளர்ச்சி. சபை வளர்ச்சி அல்லது ஆத்துமாவின் வளர்ச்சி. இரண்டாவது, சபையின் பெருக்கம் உண்டாகும். சபையில் பெருக்கம். எதுக்கு இந்த சப்காலிங்? ஒரு சபை தனிப்பட்ட ஆத்துமா சோல்னாவும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ரெண்டாவது, சபையில் பெருக்கம். இந்த வளர்ச்சியை செய்ய என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இப்ப இது காரியங்கள் இருக்குது. இப்ப நம்மளுடைய காரியம் இன்னைக்கு பாடம்னா, மெயின் காலிங் போறதுக்கு முன்னாடி, பிரதான ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி, மினிஸ்ட்ரினா என்ன, மினிஸ்ட்ரி எதுக்காக, அது முக்கியமான காரியம். இதுதான் சென்ற பாடத்துல பார்த்துருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8:30 என்ன போடப்பட்டிருக்கு? ரோமர் 8:30 சொல்லுங்க, படிங்க. முன்குறித்தார், அழைத்தார், அடுத்தது நீதிமான்களாக்கினார். மகிமை. என்னன்னா தெரிந்து கொள்ளுதல். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? தெரிந்து கொள்ளுதல்.
தெரிந்து கொள்ளுதல். இப்ப தேவன் ஒரு நபரை முன்குறித்தார், அந்த நபரை அழைக்கிறார், அழைத்த நபரை நீதிமான் ஆக்கினார். நீதிமான் ஆக்கினார் என்ற பாடம் தான் முக்கியமான காரியம். என்ன நீதிமான் ஆக்கினார் என்பது என்னன்னா, ஒரு நீதிமான் என்பது விஷன் டு விஷன். அருமையான இம்மான அண்ணன் அழகாக விளக்குறாங்க. விஷன் டு விஷன், விஷன் டு விஷன். நீதிமான் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கான கொடுக்கப்பட்ட திட்டம், ஒரு மனிதனை குறித்ததான திட்டம், ஒரு மனிதனை குறித்ததான திட்டம், பின்பு அந்த மனிதனை குறித்த திட்டம் நிறைவேறுதல், குறித்த திட்டம் நிறைவேறுதல். விஷன் டு விஷன் என்னது? குறித்த திட்டம், மனிதனை குறித்த திட்டம், அந்த குறித்த திட்டம் நிறைவேறுதல். யார் நீதிமான்? ஒரு திட்டத்தை ஆரம்பித்தான் ஒரு மனிதன், ஆரம்பித்த மனிதன் பின்பு அந்த முற்று பெறுதல். எனவே தேவன் ஒரு மனிதனுக்கு என்ன பண்றாரு? ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார், ஒரு காரியத்தை முடிக்கிறார். ஆமென். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருப்பார், சின்ன ஒரு பிரேயர் செல் நடத்துங்க சொல்லுவார். நான் சொல்லியிருப்பாரு பிரேயர் செல், அவ்வளவுதான். யார் யாரெல்லாம் பிரேயர் செல் நடத்தி இருக்கிறா? நான் ஒரு வருடம் அல்லது 2 வருடம் நான் பிரேசல் ரொம்ப அழகாக நடத்தியிருக்கிறேன். வாலிப பிள்ளைகள் மத்தியில் பிரேசல், பெண்கள் மத்தியில் பிரேயர்சல், ஆண்கள் மத்திய புருஷர்கள் மத்தியில் பிரேயர்சல். அப்போ ஒரு சின்ன காரியம், ஒரு பிரேயர்சல்ன்ற ஒரு காரியம், ஒரு ஆரம்பம் உண்டாயிருக்கிறது. ஒரு மனிதன் என்ன பண்றாரு? ஒரு பைபிள் டீச்சிங்காக, ஒரு திருக்கசன ஊழியத்துக்காக, ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக சின்ன ட்ராக்ட் மினிஸ்ட்ரி, என்னது ட்ராக்ட் மினிஸ்ட்ரி, சுவிசேஷ காஸ்பல், சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். பிகின் ஆயிருக்குது, ஆனால் என்ன பண்ணல? எண்டு வரல. அப்ப அந்த மனிதன் யாரு? அநீதிமான். அந்த மனிதன் என்ன பண்ணல? அவன் நல்லவனா இருக்கிறான், டிவி பார்க்கல, உண்மை பொய் சொல்லல, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனால் இல்லை, அவன் ஒரு ஊழியத்தை கத்த கொடுத்த சின்ன ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, சின்ன ஒரு ஊழியம், சின்ன ஒரு காரியத்தை கத்த கொடுத்து என்ன பண்றாரு? அந்த எண்டுக்குள்ள கொண்டு வரல. அப்ப அவருக்கு பேர் என்னது? அநீதிமான். நீதிமான்ல அநீதிமான். இந்த நீதிமான் ஆக்கினார் போட்டிருக்கோம். நீதிமான் ஆக்கினார் என்பது ஒரு லாங் ப்ராசஸ். இது லாங் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். அல்லேலூயா. நீதிமான் ஆக்கினார் என்பது ஒரு லாங் ப்ராசஸ். அடுத்து என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்தினான்ற காரியம் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று மகிமைப்படுத்தினார் என்பது என்ன பண்ணலாம்? ஒன்று குளோரி கொடுப்பது, மகிமை ஆர் வல்லமை. சொல்லுங்க, மகிமை அல்லது வல்லமை கொடுப்பது, தருவது. 2வது குளோரிஃபை. இது குளோரி, இது குளோரிஃபை. இது குளோரி, இது குளோரிஃபை. இது என்னது? இது லிஃப்ட் அப் பண்றது, உயர்த்துவது. யாரை தேவன் உயர்த்துவார்? ஒரு காரியத்தை சிறப்பாக செய்தவன் தான் உயர்த்துவார். அந்த மனிதன் எப்படி உயர்த்துவார்? மகிமையும் வல்லமையும் கொடுத்து அந்த மனிதனை உயர்த்துவார். ஆமென். அவன் சின்ன பிரைஸ் இல்லை, அதில் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் கொண்ட ஒரு சின்ன ஒரு கூட்டம், ஒரு 10 பேருக்கு நீ உண்மையாய் ஊழியம் செய்வது, அங்கே நம்மள தலைவனாக அமரசை, தலைவனாக அமர செய்கிறார். தலைவனாக அமர செய்கிறார். அப்ப தேவன் குளோரியை கொடுத்து என்ன பண்றாரு? குளோரிஃபை பண்றார், லிஃப்ட் அப் பண்றார், உயர்த்துகிறார். அப்ப தேவ மக்கள் என்ன பண்ணோம்? அப்ப நீதிமான் என்ற திட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா? தேவன் முன்குறித்தார், தாயின் கருவில் தொண்டு முன்பாக முன்குறித்த தேவன் பின்பு அழைத்தார்,
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாலிப பருவத்திலேயோ 20 வயதிலேயோ 15 வயதிலேயோ அல்லது 30 40 50 வயதிலேயோ அழைத்தார். அழைத்த மனிதன் நீதிமானாக்கினார். நீதிமான் என்றால் அந்த மனிதனுக்கான ஒரு திட்டம், அந்த மனிதனுக்கான வாழ்க்கை, அந்த மனிதனுக்கான ஒரு அழகான ஒரு லைஃபை தேவன் உண்டாக்குகிறார். இப்ப யார் அநீதிமான்? இந்த திட்டத்தை அறியாத மனிதன் அநீதிமான். ஒன்றது அநீதிமான் யாரு? யார் அநீதிமான்? திட்டத்தை பற்றி அறிய மனமில்லாதவன், மனதில்லாதவன். ரெண்டாவது என்னது? மனசே கிடையாது அவங்களுக்கு. நல்ல திட்டத்தை அறிந்தும் அறிந்தும் அதற்கு நேராக வராதவன், அதற்கு நேராக வராதவர்கள். மூன்றாவது, திட்டத்தை பற்றி அறிய மனசில்ல. இதுதான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. திட்டத்தை அறிந்தும் அதற்கு நேராக வராதவர்கள். மூன்றாவது, திட்டத்துக்குள்ளாக வந்தும் திட்டத்திற்குள்ளாக வந்து பாதியில் சென்றவர்கள். நான்காவது, திட்டத்துக்குள் வந்து அந்த திட்டம் நிறைவேற நிந்தை சுமப்பவர்கள். ஐந்தாவது, திட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள். குளோட்டுக்கார். மொத்தம் எத்தனை இருக்குது? 5 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, யார் அநீதிமான்? திட்டத்தை பற்றி அறியவே மனசில்ல. இரண்டாவது, திட்டத்தை அறிந்தும் அதற்கு நேராக வராதவர்கள். மூன்றாவது, திட்டத்துக்குள்ளாக வந்து பாதியில் சென்றவர்கள். நான்காவது, இவர் யாருன்னா நீதிமான். ஐந்தாவது நீதிமான். திட்டத்திற்காக வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற, இது ரெண்டுமே என்னன்னா, இந்த 4 5 என்னன்னா நீதிமான். அநீதிமான், நீதிமான். என்ன திட்டம்? என்னென்ன திட்டம் இருக்குது? திட்டம் என்னென்ன திட்டம் இருக்குது? என்னென்ன திட்டம் இருக்குது? ஒருத்தர் திட்டம் என்னென்ன இருக்கு? பிளான். ஸ்மாலா சின்னதா பார்த்தா என்னது? ஒரு பிரேயர் செல், ஜபக்குழு, சுவிசேஷம், ஆராதனை, பாடல் ஊழியம், வாலிபர் நற்செய்தி, வாலிபருக்கு நற்செய்தி, இதுபோல இன்னும் நிறையா. இந்த அப்ப சின்ன ஜபக்குறி அப்படின்னா பிரேயர் மினிஸ்ட்ரி. அவங்க வாழ்க்கையே பிரேயராக இருக்கும். அவர் திரைப்பில் நிற்கிறவராக இருப்பார். எனவே திட்டங்கள் சின்ன சின்ன திட்டங்கள், பெரிய அளவில் கிடையாது. ஜபக்குழு நடத்துறது, சுவிசேஷம் அறிவிப்பது, ஆராதனை செய்யறது. அவங்க ஆராதனை நடத்துற சர்ச்சை இல்லை, ஆராதனை வீரராக மாறுறது, பாடல் ஊழியம், வாலிபர் நற்செய்தி, பிரேயர் மினிஸ்ட்ரி. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்த திட்டங்களுக்குள் வராதவன் அநீதிமானா இருக்கிறான். இதெல்லாம் நான் வந்தே ஆகணுமா? வந்தே ஆகணும். சபை என்ன பண்ணும்? விசுவாசிகள் என்ன பண்ணும்? கண்டிப்பா வந்தே ஆகணும்.
அல்லேலூயா. சபைக்குள்ள என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்தே ஆகணும். இப்போ இந்த திட்டத்தை பற்றி அரிய மனசில்லாதவங்களை பற்றி பார்ப்போம். இவங்க எப்படி இந்த மாதிரி இருக்கிறாங்க? இவங்க சபைக்குள்ள வருவாங்க, சபையில் வந்து உட்காருவாங்க, பாஸ்டர் என்ன பேசினாலும் கேட்பாங்க. சர்ச்சை தாண்டின உடனே எல்லாம் மறந்துடும். சர்ச்சை தாண்டின உடனே உலக கவலையும் சிற்றின்ப கவலையும் வாழ்க்கையின் கவலையும் போட்டு அவங்க நெருக்கி எடுத்துரும். அவங்களுக்கு திட்டத்தை குறித்து கவலையே கிடையாது. சாரி, எதையும் பாஸ்டர் சொல்ற எதையும் காதில் வாங்காத மக்கள் அவங்க. சில பேர் கேட்பாங்க, கேட்டு என்ன பண்ணுவாங்க? திட்டத்தை அறிந்து கொள்வார்கள், அழுவாங்க. ஓ ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரேன்னுவாங்க. ஏன்னா உமக்காய் ஊழிய செய்ய விரும்புகிறேன்னு ஆண்டவரேன்னுவாங்க. என்ன அவங்க கடைசியில் பார்த்தா அதுக்கு நேராக வரவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. தன்னை ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு ஸ்பெஷல் கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? தன்னை அர்ப்பணிப்பார்கள். பின்பு திட்டத்துக்குள்ள வர்ற கூட்டம் வருவார்கள், வந்து பால் நின்றுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தா ஒரு திட்டத்துக்கு வந்திருப்பாங்க, இங்கே தானே ஆயிடுவாங்க. வேறு திட்டத்துக்கு பாஸ் ஆகிருப்பாங்க, இங்கே தானே இருப்பாங்க. வேறு திட்டம், ஒரு ஊழியம், 2 மினிஸ்ட்ரி, 3வது மினிஸ்ட்ரி. பார்த்தா இதுவும் அழிஞ்சிருக்கும், இதுவும் அழிஞ்சிருக்கும், இதுவும் அழிஞ்சிருக்கும். கடைசியில் மீதி ஆகிறது 0 மட்டும்தான். தேவன் எதை ஒன்று கொடுத்தாரோ அதில் உண்மையா இருப்பது, உண்மையாக இருத்தல். 0. எந்த ஒரு சின்ன ஊழியம் கொடுத்தாரோ அந்த சின்ன ஊழியத்தில் உண்மையா இருத்தாங்க. ஆமே. என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாரு? ஒரு சர்ச்சில் ஒரு பாட்டு பாடுற ஊழியம் கொடுத்துருக்கிறாரா? அந்த ஊழியத்தில் உட்காந்து காத்திருந்து ஜெபித்த அந்த 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 நேரத்தை மகிமை நேரமாக மாத்துறாத. அந்த நேரம் என்ன பண்ணோம்? குளோரிஃபை நேரமாக மாறணும். மகிமை, தேவ மகிமை ஆட்கள். சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், சின்ன ஊழியம் இல்லை. எந்த ஊழியமாக கர்த்தர் வரணும். ப்ளஸ் என்னது முக்கியமான காரியம்? எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி. இப்போ பாட்டு இல்லையே, நான் ஒரு காணிக்கை எடுக்க விரும்புகிறேன். நான் ஒரு ஆரம்ப காலத்தில் எங்கள் பாஸ்டர் எப்போ எனக்கு கொடுக்க வேலை என்னன்னா, அதிகமாக ஜெபம் பண்ண 10 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் கொடுக்க விரும்புகிற ஊழியம் என்ன ஊழியம் தெரியுங்களா? காணிக்கை எடுக்க விடுவார். பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவார். அந்த கூட்டத்தில் என்ன பண்ண மாட்டார்? ஜபம் நடத்தவோ ஒரு பாடவோ ஆராதிக்கோ கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கறது காணிக்கை எடுக்கிற ஊழியம். அந்த ஊழியம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காடு அந்த ஒரு மாதம் அந்த கூட்டத்தில் இருக்கும்படி தேவன் செய்தார். அதில் பார்த்தா அந்த ஊழியத்தில் காணிக்கை என்னது, எல்லா காணிக்கையும் ஏற்று வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒரு வேலையை கற்று கொடுத்தாருங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன், அச்சோ எனக்கு பாஸ்டர் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணார்? என்னை காணிக்கை எடுன்னு சொன்னார். நான் வேணான்னு விரும்பினேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நடந்தது. எல்லாத்தையும் இந்த காணிக்கை நிர்வாகம் செய்யும்படிக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. அன்றைக்கி நான் மனம் திரும்பினேன். அதுபோல எந்த சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன ஊழியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் தேவனை அநேகத்தை அதிகாரியாக மாற்றுற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ 5 பாயிண்ட் என்னது? திட்டத்தை பற்றி அறிய மனதில்லாதவன். யார் இருக்கா? அது மாதிரி யாராக இருக்கிறீங்களா? உங்களுக்கு வைத்த திட்டமே எனக்கு வேணாம், எனக்கு நான் கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். நான் கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். ஹலோ, ஏது வாங்க, உட்காந்துருக்காதுங்க. என்னென்ன நோட்ஸ் என்ன பண்ணிடுங்க, இப்போ என்ன பண்ணிடணும், என்னென்ன நோட்ஸ் இருக்குதோ அப்போ இங்கே எழுதி முடிச்சிடணும். 2 மணி நேரம் டைம் கொடுக்குற காட். இந்த காட் டைம் கொடுக்குற டைமில் என்ன பண்ணிடணும்? எழுதி முடிச்சிடணும். சபையில் இருக்க சபையின் உள்ள மனிதன் நிலை. ஒரு மனிதன் இருக்கிறான், எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம் இது.
ஒன்று கல்லினால் கல், இரண்டாவது ஓட்டை. ஓட்டையான பாத்திரம், கல்லினால் நிரப்பப்பட்ட பாத்திரம். இது என்னது? கவிழ்க்க வைக்கப்பட்ட பாத்திரம். வைக்கப்பட்ட பாத்திரம். இது நல்ல பாத்திரம். என்ன பாத்திரம்? 4 பாத்திரம் இருக்குது. இது பேர் என்ன? விசுவாசி, பிலிவர். அல்லது ஊழியர். விசுவாசி அல்லது ஊழியர். நம்ம எங்க இருக்கிறோம்? 4 பாத்திரம். ஒன்று கல்லினால் நிரப்பப்பட்ட பாத்திரம். இந்த கல்லின் பாத்திரம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கேட்கும், ஆனா மனசு கல்லாக்கி விடும். இந்த பாத்திரம் எல்லா திட்டத்தையும் கேட்டுவிட்டு மனதை கல்லாக்கிவிடும். இன்னொன்று என்ன பண்ணோம்? இந்த ஓட்ட பாத்திரம் என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் கேட்டு தேவ திட்டத்தை கேட்டு விட்டு என்ன பண்ணுது? பலவீனமான பாத்திரம். பலவீனமான பாத்திரம். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பலவீனம் என்ன பண்ணும்? அந்த திட்டத்தை செய்ய விடாது. பலவீனமான மனிதன் அந்த மனிதனை செயல்பட விடாது. பலவீனம், மனிதனின் பலவீனம் இந்த மனிதனை செயல்பட விடாது. வீட்டுக்கார் ஓட்டை பாத்திரம். இந்த பாத்திரம் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாத பாத்திரம். காதில் வாங்காத பாத்திரம். இந்த பாத்திரம் தான் நல்ல பாத்திரம். முப்பதும் 60 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரம். ஆசீர்வாத பாத்திரம். ஆமென். இந்த 4 பாத்திரம் இருக்குது. நம்ம எங்க இருக்கிறோம்? 4 பாத்திரத்துல. யாரா சொல்லுங்க, உண்மையா ஒத்துக்கொள்ளுங்க. என் பாத்திரம் இப்படிதான் இருக்குது. எப்படி இருக்குது? கல்லான பாத்திரமா இருக்கிறது. எல்லா திட்டத்தையும் வாங்கி கொண்டு மனதை கல்லாக்கிவிடும். ஓட்டை பாத்திரம் என்ன வாங்கினாலும் அந்த மனிதனுடைய பலவீனம் என்ன பண்ணும்? ஊழியத்தை செய்யவே விடாது. 3வது கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரம், எதையும் காதில் வாங்காத பாத்திரம். 4வது நல்ல பாத்திரம், 30, 60, 100 மடங்காக கீழே 0ல இருந்து 100 வரைக்கும் போகிற பாத்திரம். 0 to 100 இங்க இருப்பாங்க. இங்க இருந்தா நோ ப்ராப்ளம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இங்க இருக்கிறீங்களேன்னு பார்த்து கை கொட்டுவாங்க. ஆனால் அந்த இங்க ஒரு மனிதன் இங்க வந்தாச்சுன்னா கண்டிப்பா 100 போயிடுவாங்க. ஆமென். நீ சபையில மக்கள் என்ன பண்றாங்க? விசுவாசியா ஊழியர் எப்படி இருக்கிறாங்க? கல்லா இருக்கிறார்கள், ஓட்டையா இருக்கிறார்கள், கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறார்கள். நல்ல பாத்திரம், சில பாத்திரம். Some people. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு இந்த நபருக்கு என்ன இல்ல? தரிசனம், எந்த தரிசனமும் கிடையாது. ஆனால் இந்த நபருக்கு என்ன இருக்குது? தரிசனம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப பார்க்கும்போது இன்னொரு காரியம்,
நேற்றைக்கு போட்டது போல, சென்ற பாடத்தில் போட்டது போல ஏறியாச்சா? கத்த வாங்கி போடுவாராக. ஸ்னாப் எடுங்குது இல்லை, அதில் எடுத்துக்கோமா. ஒரு விசுவாசிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? நேற்று ஒரு படம் ஒன்று போட்ட, 2 நிலை போட்டோம். 3வது நிலை, நிலை 3, நிலை 3. ஒரு மனிதன் படிக்கட்டில் ஏறுறான். படிக்கட்டில் ஏறும் பொழுது ஃபஸ்ட்டு படிக்கட்டு என்ன படிக்கட்டுனா ஜபம் என்கிற படிக்கட்டு. ஜபம் சொல்லுங்க. 2வது படிக்கட்டு வேதம் என்கிற படிக்கட்டு. 3வது தாளந்துகள். 4வது வரங்கள். 5வது ஊழியம். இது இருக்கு பாருங்க. ஜபம், ஜபம், வேதம், தாளந்துகள், வரங்கள், ஊழியம். எங்க இருக்கிறோம் நம்ம? ஜபம் சூப்பரா இருக்கு. ஒட்டுமொத்த சபையெல்லாம் ஜபங்கள் சிறப்பா இருக்குதா? பைபிள் சிறப்பா இருக்குதா? ஆமென். எல்லா வாக்கியம் எப்படி இருக்குது? இங்க இருக்கிற வாக்கியம் ஜபம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா இல்லையா? சில பேர் சொல்றாங்க சார் இல்லைன்றாங்க, சில பேர் எஸ்ன்றாங்க. அப்ப ஜபம் வேதம் என்ற படிக்கட்டு தான் ஒரு மனிதனுக்குள்ள தேவன் என்ன பண்றார்? ஃபர்ஸ்ட் இந்த மனிதனுக்குள்ள என்ன பண்றாரு? தேவன் ஜபத்தை வைக்கிறார், வேதத்தை வைக்கிறார். ஆனா இன்னொரு அழகான காரியம் என்னன்னா, தேவன் தாளந்துகள் என்பது மிக முக்கியமான காரியம். சொல்லுங்க. தாளந்துகள் இயற்கையாகவே அமர்ந்துவிடும். இயற்கையாக அமையும். இதுக்கு தாளந்துகள் பேர் ஸ்கில் டெவலப்மெண்ட். 1. 2வது செதுக்கிக் கொள்வது. செதுக்கிக் கொள்வது 2வது காரியம் என்னது? இயற்கையாக அமையும் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதுக்கு தனி கோர்ஸ் தான் இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட். தாளந்துகள் 1 இயற்கையாக அமையும், 2வது செதுக்கிக் கொள்வது. என்ன தாளந்துலாம் இருக்குது? பிலீவருக்கு என்ன தாளந்து இருக்குது? பாஸ்டருக்கு என்ன தாளந்துகள் இருக்குது? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தா சிறப்பா பாடுற பாஸ்டர் இருக்கிறாங்க. சாங் சிறப்பா பாடுவாங்க, அப்படின்னா நல்லாவே பாட மாட்டாங்க. ஊழியக்காரங்களுக்குள்ள பார்க்கும்போது, விசுவாசிகளை பார்க்கும்போது நல்ல பாடல் அழகா பாடுவாங்க. அதே டைம்ல என்ன பண்ணுவாங்க? நல்லா பாடாத ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால ஊழியக்காரர் இல்லாம இருக்காது. அவங்களுக்கு அது தாளந்து இல்லை. நல்ல பேச்சு, ஸ்பீக், டான்ஸ், கிரியேட்டிவிட்டி, வித்தியாசமா செய்யறது. அதுபோல பாடல், ஸ்பீக், டான்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில். அதுபோல நிறைய தாளந்துகள் இல்லாத ஏதோ ஒரு தாளந்து இருக்கும்.
ஏதோ ஒரு தாளந்து இருக்கும். இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய காரியம் வந்திருக்குது. அப்போ இந்த தாளந்துகள் என்பது முக்கியம். ஒரு மனிதன் ஜபம் இருக்குது, ஜபம் என்பது அவன் கற்றுக்கொள்வது, வேதம் கற்றுக்கொள்வது. ஆனால் தாளந்துகள் இயற்கையாகவே இருக்கும். அப்படி இல்லை என்றால் செதுக்கிக் கொள்வது. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தாளந்து இருக்குது? சில பேர் டான்ஸே வராது, சில பேருக்கு பாட்டே வராது, சில பேருக்கு ஒர்ஷிப்பே வராது, சில பேருக்கு என்ன பண்ணாது, கம்ப்யூட்டரில் உட்காந்து கம்ப்யூட்டர்கிட்டே போக முடியாது. டிசைனர்ஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிசைனர்ஸ் எழுப்பிட்டாங்க, டிசைனர்ஸ் எழுப்பி இருக்கிறாங்க. ஸோ என்ன பாருங்க, எல்லா தாளந்துகள் இல்லாத மனிதனே கிடையாது. அப்போ சபை என்ன பண்ணோம், விசுவாசிக்குள்ள என்ன இருக்குது, தன் விழிவேற்குள்ள என்ன இருக்குது, பாஸ்டருக்குள்ள என்ன இருக்குது. அதான் ஆண்டவர் கேட்டார், எலியா கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்குது முதல்ல கொடுன்னார். என்கிட்ட ஒரு கலசம் சொம்பு தண்ணி எண்ணெய் தான் இருக்குதுன்னார், அதை கொண்டு வான்றார். அப்ப மனிதனுக்கு என்ன தாளந்துகள் இருக்கிறதோ அதை, இது தாளந்துகள். இந்த தாளந்துகள் என்ன பண்ணாதுன்னா, இந்த தாளந்துகள் ஒவ்வொன்றும் மனிதனில் மாற்றம் உண்டாக்காது. என்ன உண்டாக்காது? இந்த தாளந்துகளோடு கிருபை இணைய வேண்டும், அல்லது ஸ்பிரிட் இணைய வேண்டும். இன்றைக்கு நல்லா பாட்டு பாடுறவங்க, நல்லா பாட்டு பாடுற ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யார் நல்லா பாட்டு பாடலையோ, ஓரளவுக்கு நார்மலாக பாடுறாரோ அவங்க அந்த பாடல் தான் டாப்பஸ்டாக இருக்குது. அவரே சொல்றார், என் குரல் நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு என் குரல் வளம் சிறப்பானது அல்ல. அப்ப என்ன இருக்குது, அப்ப பெட்டரா பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா பெட்டரா பாட்டு பாடுறவங்க காட்டிலுமா பெட்டரா பாடாத ஒருத்தவரை தேவன் தூக்கி இருக்கிறார். காரணம் என்ன? நல்லா லிஃப்ட் பண்ணி இருக்கிறார். காரணம் என்ன? என்ன காரணம்? கிரேஸ் தான் காரணம். அவங்களுக்கு என்ன வந்து தேவன் கிருபையும் ஆவியும் இறைந்திருக்கிறது. நல்ல பாட்டு பாடுற, நல்ல பிரசன்னத்தோடு பாட்டு பாடுற பிள்ளைகளை பயன்படுத்தாமல் நல்ல வசதியான பிள்ளைகளை பார்த்து பாட்டு பாட வைக்கிற சபையில, நல்ல தாளந்துகள் உள்ள பிள்ளைகளை பயன்படுத்தாமல் நல்ல அழகா பாடுவாங்க. ஆனா பிள்ளை ஏழ்மையான பிள்ளையா இருப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை அழகா பாட மாட்டாங்க. ஆனா அவன் பிள்ளை பணக்கார பிள்ளையா இருப்பாங்க. பணக்கார பிள்ளையை பயன்படுத்துவாங்க. ஆனா ஏழை பிள்ளைகிட்ட தேவன், ஏழை பிள்ளைகிட்ட ஜெபிக்கிற பிள்ளைகிட்டயோ தேவன் கிருபை கொடுத்திருப்பார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைக்கு மேல கிருபை கொடுத்திருப்பார், ஆவியை கொடுத்திருப்பார். ஆனால் பணக்கார பிள்ளையோ ஜெபிக்காத பிள்ளையோ வாக்கியம் என்ன இருக்காது, தேவன் என்ன கொடுக்க மாட்டாரு, கிருபை கொடுக்க மாட்டார். மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குன்னு நம்பி போற நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஸ்கில் டெவலப்பிங் நிறைய இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நான் நல்லா பேசுவேன், நல்லா அழகா நான் ஒரு நான் அநேக வாலிபர்களோட ஒரு 500 பேர் எனக்கு கீழே இருந்திருக்கிறாங்க. 500 ஊழியக்காரர் 500 பேர் என் கூட என் அண்டரில் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ண முடியும், நான் சிறப்பாக நான் என் ஆட ஊழியத்துக்கு கூப்பிடுறார். ஊழியத்துக்கு கூப்பிட்றதுனால நான் சென்று என்ன பண்ணலாம், ஊழியம் செய்வேன், நான் அநேகரை கொண்டு வந்துடுவேன்னு போகலாம். சொல்லுங்க, நான் பண்ணியிருக்கிறேன். நான் 500 பேர் எனக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நான் போய் என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், சிறப்பா நான் வாலிபர்களை வழிநடத்த போறேன். நான் என்கிட்ட 500 பேர் ஒர்க் பண்ணி நான் 10,000 பேர் கூட சபையை கட்ட போறேன். அப்ப என்ன பண்றாங்க, அது திறமை இருக்குது, அவங்களுக்கு 500 வாலிபர் நடத்திருக்கிறாங்க. ஆனா இங்க திறமை இருக்குது, ஆனால் இங்க கிருபை வர வேண்டும். என்ன வரணும் இங்க சொல்லுங்க, கிருபை. திறமையை நம்பி போனவன் தோத்துட்டான், ஆனா கிருபை நம்பி போனவன் ஜெயிச்சிட்டான். ஆமென். அப்ப முக்கியமானது என்ன, தாளந்துகள்.
தாளந்துகள் இயற்கையாக அமையும். தேவனே அந்த வரத்தை கொடுத்துருப்பார். தாளந்துகள் ஒரு வரம் போலது, கிஃப்ட் தேவன் கொடுத்த ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு அழகான, பார்க்க அசிங்கமாக இருப்பாங்க, ஆனால் வாய்ஸ் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் வாய்ஸ் பார்த்தா நல்லா இருக்காது. அப்போ என்ன நடக்குது? தேவன் ஒரு மனிதன் எந்த மனிதனையும் தேவன் விட்டே வைக்கல. கூர்ந்து கடிக்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனையும் என்ன பண்ணல, தாழ்த்தவே இல்லை. எல்லா மனிதனுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார்? இப்போ தாளந்துகளை யார் கண்டுபிடிக்கணும்? பிலீவர் தாளந்த பாஸ்டர் கண்டுபிடிக்கணும். பிள்ளைகள் தாளந்தை யார் கண்டுபிடிக்கணும்? அதுதான் என்ன பண்றாங்க, +1 விருப்ப பாடம் வைக்கிறாங்க. 10th வரைக்கும் காமனாக 5 பாடங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்க? +1 போனோம் என்ன பண்றாங்க? பிசிக்ஸா, மேக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, டெக்னிக்கலா? அப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் தாளந்துகள். அவன் மனம் எதை விரும்புகிறதோ அதுதான் தாளந்துகள். அதுபோல தேவன் என்ன பண்றாரு? தேவன் ஒவ்வொரு தாளந்துகள் வைத்துக்கிறார். தாளந்துகள் அந்த மனிதனே கிடையாது. எனவே இந்த தாளந்துகள் அவன் கண்டுபிடிக்கணும். நல்லா பேசியிருப்பாங்க. அவங்க தேவன்கிட்ட தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அந்த பேச்சு என்ன ஆகும்? ஒரு காலத்தில் என்ன ஆகும்? அந்த பேச்சானது அழகாக ஊழியத்துக்கான காரியமாக மாறும். நல்லா பாடியிருப்பாங்க, சினிமா பாட்டு பாடியிருப்பாங்க ஒரு காலத்தில். அது மாதிரி ரசிக்கப்பட்டிருப்பான். அந்த மனிதன் அழகாக என்ன பண்ணுவான்? அழகாக ஆண்டருக்காக பாடுகிற மனிதனாக மாறி இருப்பான். என் நண்பர் ஒருத்தர் நல்லா கச்சேரியில் பாடின ஒரு நபர் இப்போது பார்த்தா நல்லா பாஸ்டா இருக்காரு. பார்த்தா அவர் பாட்டு பாடினாலே வித்தியாசமாக இருக்குது. ஸோ தாளத்துல தேவன் என்ன பண்ணுறாரு? தேவன் கையில் எடுக்க வேண்டாம். தாளத்தில் என்ன வரணும்? கிருபையும் ஆவியும் வர வேண்டும். சொல்லுங்க, இதில் வரணும். நம்ம ஒரு மீட்டிங் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஒரு பாப்பாவும் ஒரு தம்பி இருந்தாங்க. அந்த பாப்பா ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆனால் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அழகாக பாடுறாங்க, என்ன வரலாங்க? பிரசன்னம் வரல. நான் போய் சொன்னேன், அந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னேன். சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க, ஓரளவுக்கு இந்த மெச்சூர், ஒரு 15 வயசு பிள்ளைகளாக இருந்தாங்க. அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், பிள்ளைகளா நீங்கள் நல்லா அழகாக பாடுறீங்க, ஒரு நல்ல கூட்டமும் இருக்குது உங்கள் சபையில், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா கத்தரை தேடுங்க, கத்த சமூகத்தில் இருங்க, நீங்கள் நல்லா ஆண்டவரை தேடினீங்கன்னா உங்கள் பாடலில் பிரசன்னம் வரணும். என்ன வரணும்? பாட்டில் தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தான். ஆடு மேய்த்து கொண்டு அந்த தாவீது திடீர்னு ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். ஏன் காரணம்? ஆடு மேய்க்கிற பையனுக்கு ராஜா கிட்ட என்ன வேலை? அவனுக்கு ஆடு கிட்ட தான் அவனுக்கு வேலையே. அவனுக்கு ஆட்டுக்கிட்ட தான் வேலையே. அவன் என்ன பண்றான்? இப்ப ராஜா கிட்ட வந்துக்கிறான். ஒரே காரணம் அவனுக்கு ஒரு தாளந்து இருந்தது, நல்ல மியூசிக் வாசிக்கிற தாளந்து இருந்தது. அந்த மியூசிக் வாசிக்கிற தாளந்து அவன் என்ன பண்ணான்? கத்தர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தான். கத்தரே பாடிக்கொண்டிருந்தான். அவன் தெரிஞ்சு பண்ண தெரியல, அவன் கத்தரையே நினைச்சிட்டு இருந்தான். அது என்ன ஆனது? அந்த பாடல் அவன் பாடும் பொழுதே, அந்த மியூசிக் அந்த யாழை எடுத்து வாசிக்கும் பொழுதே அதுல இருந்து பிரசன்னம் வந்தது. அந்த பிரசன்னம் என்ன பண்ணுது? சவுல் ராஜாக்குள்ள இருந்த பிசாசின் தன்மைகளை மியூசிக் என்ன தன்மை இருக்குது? மக்களை மயக்குகிற தன்மை, மக்களை கூல் பண்ணுகிற தன்மை, மனதை ஆட்டுகிற தன்மை. இப்ப இவர் பாட்டு பாடுறாரு, மியூசிக் வாசிக்கிறாரு, இசைக்கிறாரு. அந்த மியூசிக் மட்டும் இசைக்கிற பாடலாம் இசைக்கிறாரு. இசைக்கும் பொழுதே இவனுக்குள்ள இருந்த பேயெல்லாம் போச்சு. சவுளுக்குள்ள இந்த கசப்பு, பெட்டர்னஸ், கசப்பு, வெறுப்பு, கோபம், மூர்க்கம். இருக்கிற நோயிலே பெரிய நோய் என்னது? இருக்கிற நோயிலே பெரிய நோய் மனநோய். மனதளவில் காயப்படுறது, மனதளவில் காயப்படுறதுதான் இருக்கிற நோயிலே பெரிய நோய். அப்ப சவுலுக்குள்ள என்ன இருந்தது? பொல்லாத ஆவி வந்து என்ன பண்ணுது? தாவீது கொன்றது, நான் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இவன் கொன்றது 1000 தான், ராஜா கொன்றது 1000. ஆனால் ஒரு ஆடு மேய்த்தவன் என்ன கொன்றான்? 10,000 பேரை கொண்டு இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்ன வந்துருக்குது? கசப்பு வந்திருக்குது. கசப்பு வந்து அவனை அழித்து கொண்டே இருக்குது அது. ஆனால் அங்க இனிமையான ஒரு பாடல் வந்தது. தாவீதுக்குள்ள இருந்து தாளந்து தேவன் கையில ஒப்பு கொடுத்திருந்தான். அந்த பாடல்கள்ல கிருபையும் ஆவியும் வந்தது. ஆமென்.
நிறைய பிள்ளைங்க ஸ்டைலாக வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க, ஸ்டைலாக பாடுவாங்க. நான் ஒரு ஃபாரின் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு ஃபாரினில் பார்த்தா அந்த பாப்பா நல்ல ஒரு அழகான பொண்ணாக இருந்தாங்க. அவங்க பாடும்போது என்ன பண்ணுறாங்க, குழந்தைய தூக்கி வச்சுட்டே வந்து பாடுறாங்க. இல்லை சாரி, பாட்டு பாடி முடிச்சிட்டாங்க, முடிச்ச உடனே ஓடி போய் குழந்தைய வாங்கிட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நான் அழகா இருக்கிறேன், நான் அழகா பாடுறேன் காமிச்சிருக்கலாம். ஆனால் தாய் உள்ள ஃபாரின்ல அப்படி கிடையாது, கல்ச்சரில் கிடையாது. அந்த பிள்ளை ஓடி போயிட்டு தன் அழகா இருக்கிறது, தன் ஆடையோ, தன் அழகான பாடல், நல்ல வசீகரமான ஒரு குரல், அதெல்லாம் உயர்த்தாதபடி ஓடி போய் அந்த பெண் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து காமிக்கிறாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆன மாதிரியே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வயசு தெரிஞ்சிடும், வேற மாதிரி யோசிச்சுப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த மகள் அழகான தாளந்துடையவளா இருக்கிறா. அப்ப தாளந்துகள் இருக்குது, ஆனா அந்த தாளங்கள் கிருபையும் ஆவியும் கலக்க வேண்டும். வெறும் தாளந்து வைத்திருப்பார்கள், அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, அது மனிதனை ஆத்தும அறுவைக்கு நேராக கொண்டு போவாது. ஆனா இந்த காரியம் என்ன பண்ணும், மனிதனை ஆத்தும அறுவடைக்கு நேராக கொண்டு போவோம், சோல் வினிங் நேராக கொண்டு போவோம். சோல் வினிக்கு நேராக இந்த தாளந்துகள் கிருபையும் ஆவி கலந்துச்சுன்னா சோல் வினிக்கு நேராக போவோம். தாளந்துகளோட இது கணக்கில் ஆகும், நோ ரியாக்ஷன், டைம் வேஸ்ட். அல்லேலூயா. அப்ப இப்ப மூன்றாவது ஒன்று ஜபம், வேதம், இது ரெண்டையும் நம்ம உண்டாக்கணும். தாளந்துகள் தேவ இயற்கையாக வைத்திருக்கிறார், அப்படி இல்லை என்றால் நாம் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஊழியம் இருக்குது, கிராமத்து ஊழியம் இருக்குது, அங்கே கம்ப்யூட்டர் ஒர்க்கு இது தேவையில்லை. டவுனில் ஊழியம் பண்ணுறோம், மேகசின் ஒர்க் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று டிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நீ எல்லாருமே ஃபேஸ்புக்கில் அதிகமாக பயன்படுத்தப்படுறது காரியம் என்னன்னா, ஒரு போஸ்ட் போடுறது. பார்த்தா இன்னைக்கு ஃபேஸ்புக் அளவில் பார்த்தா காஸ்பலுக்குன்னு எல்லாருமே எல்லா காலண்டரில் பார்த்தா, ப்ராமிஸ் காலில் பார்த்தா எல்லாமே என்ன இருக்குன்னா எல்லாம் ப்ராமிஸ் வேர்டாக இருக்குது. ஆனால் சால்வேஷன் வேர்டு வரவே இல்லை. ரட்சிப்புக்கான வசனம் என்ன பண்ணல, அதிகமாக போடவே இல்லை. அப்போ ரட்சிக்கான வசனம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனம் பைபிள் இருக்குது. அந்த வசனங்களை எடுத்து போடணும்னா என்ன தேவை, நமக்கு டிசைனிங் பண்ண தெரியணும். ஒரு காலத்தில் ஃபேஸ்புக் கிடையாது, நீ ஊழியமே ஃபேஸ்புக் யூடியூப் தான் ஊழியம் போகுது. அப்போ ரட்சிப்புக்கான காரியம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சபைக்குள்ள இருக்கிற வாழை பிள்ளைகள் என்ன பண்ணணும், டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோனில் என்ன பண்ணணும், டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை பார்க்குறதே வேலையாக இருக்குது. தேவையில்லாதெல்லாம் பார்த்து பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்ம செதுக்கிக் கொள்ள வேண்டாம். நம்ம ஊழியத்துக்கு எது இருக்குதோ, இங்கிலீஷ் தேவையா, இங்கிலீஷ் செதுக்கிக் கொள்ள வேண்டாம். இல்லை நேஷனல் இந்தியா ஃபுல்லாக ஊழியத்துக்கு போகணுமா, லாங்குவேஜ் கற்றுக்கணும். உலகம் ஃபுல்லாக போகிறோமா, லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளலாம். கம்ப்யூட்டர் தேவையா, கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளலாம். ஒரே காரியம், ஒரு மனிதன் சீரோவாக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஒன்றுமே தெரியாதவன் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவன் 1ஆ மாறணும், 100ஆ மாறணும், 1000ஆ மாறணும், லட்சமாக மாறணும். 1ஆக 100ஆக லட்சமாக மாறுவது என்னது, தேவ திட்டம். நான் சீரோவா இருக்கிறேன், நான் சீரோவாக இருக்கிறேன்னு சீரோவாக மறிக்கின்ற வேதனை. சீரோவாக இருக்கிறேன், என்ன பண்ற, நான் சீரோவாகவே மறிக்கிறேன். சீரோவாகவே அவங்க தான் சூப்பர். அவங்க 0 to 0, 0 to 100, 0 to 1000, 0 to lakhs and crores. அப்படியாக தாளங்களை வளர்த்துக் கொள்கிறவர்கள் தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரங்கள். 4வது வரங்கள். தேவன் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன பண்றாரு, வரங்களை பரிசாய் கொடுக்கிறார். வரங்களை என்ன பண்றாரு, தேவன் பரிசாய் கொடுக்கிறார். வரங்கள் இருந்து அடுத்தது என்ன வருது, ஊழியம். தாளந்துகளும் வரங்களும் ரெண்டும் என்ன பண்ணுது, தாளந்துகள் பிளஸ் வரங்கள் ஊழியத்துக்கு நேராக நகர்த்தும். தாளந்துகளும் வரங்களும் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு நேராக நகர்த்தும். தாளந்துகள் பிளஸ் வரங்கள்
ஒரு மனிதன் என்ன பண்ணோம்? ஊழியத்திற்கு நேராக நகர்த்தம். ஒருவேளை அந்த சபையின் ஊழியக்காரர் ஒரு விசுவாசியுடைய தாளந்துகளை கண்டுபிடித்திருப்பாரானால் அவர் தகப்பனவர். அவருக்கு என்ன தாளந்து இருக்கு கண்டுபிடித்து அதுக்கு நேராக பயன்படுத்தியிருப்பாரானால், அதுக்கு நேராக ஒரு விசுவாசின் தாளந்தை கண்டுபிடித்து அந்த விசுவாசின் தாளந்துக்கு ஏற்றபடியாக அவரை பயன்படுத்தி ஒரு பாடல் தரந்தா பாட்டில் பாட வைத்திருக்கணும். ஜெபிக்கிற தாளந்து ஜெபிக்க வைத்திருக்கணும். நல்ல டாக்ஸ் கொடுக்குற தாளந்து டாக்ஸ் கொடுக்க வைத்திருக்கணும். கம்ப்யூட்டர் தாளந்து கம்ப்யூட்டர் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? வளர்த்துருக்கணும். ஒரு ஊழியக்காரர் அந்த தாளந்துகளுக்கு நேராகவும் வரங்களுக்கு நேராகவும் ஒரு விசுவாசியை நடத்துவானால் அந்த சபை வளர்கிற சபை, அந்த ஊழியன் தகப்பன், அந்த ஊழியக்காரர் தேவ திட்டத்தில் இருக்கிறார், மக்களை உருவாக்குகிறார். ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? எப்படியாக என்ன பண்ணணும்? அந்த விசுவாசி என்ன பண்ணிடணும்? தான் ஊழியத்தில் இருந்த அந்த ஊழியக்காரர் ஒரு ஊழியத்தில் இருந்தார். அவர் தான் வேறு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அவர் அங்க முயற்சி எடுக்காமல் இருப்பாரானால், இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு வராமல் இருப்பாரானால் அவர் சீரோவா இருந்திருப்பார். இன்னைக்கு சொல்லிக்கொள்ளும் அளவு ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னா A to Z வரைக்கும் வந்திருக்கிறாருன்னா அவர் இங்கு இருந்து வந்தவர், முயற்சி எடுத்தவர். அதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு? இங்க வந்திருக்கிறார். ஆமென். தான் அந்த கண்டுபிடித்திருக்கிறார், வரங்களை கண்டுபிடித்திருக்கிறார், ஊழியத்தின் அழைப்பை கண்டுபிடித்திருக்கிறார், எல்லாத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோ இப்ப முக்கியமானது எது? அப்ப மிக முக்கியமானது எது சொல்லுங்க? மிக முக்கியமானது எது? இதுல முக்கியமானது எது? இல்ல 5 படியில ஜெபம் நம்ம கற்றுக்கொள்றது, வேத நம்மளே கற்றுக்கொள்றது, வரங்கள் தேவன் கொடுக்கிறது, ஊழியம் தேவன் கொடுக்கிறது, தாளந்துகள் நமக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறது முக்கியமான வேலை. இதெல்லாம் தேவன், இதெல்லாம் தானா, இதெல்லாம் என்ன பண்றது? எல்லாம் டெவலப்மெண்ட். இது இருக்கு உள்ள, ஏதோ ஒன்று இருக்குது உள்ள, ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க, அதை பாருங்கன்ற. ஆமென். உள்ள ஏதோ ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய தாளந்துகள் என்ன? ஒரு மனிதனுடைய தாளந்து என்ன? உங்க ஊழியக்காரர் கேட்டிருக்காரா? எஸ்தர் உன் தாளந்து என்ன கேட்டிருக்காரா? ரெபெக்காள் உன் தாளந்து என்ன கேட்டிருக்காரா? ரூத் உன் தாளந்து என்ன கேட்டிருக்காரா? பெவையாள் உன் தாளந்து என்ன கேட்டிருக்காரா? ஒன்று கேட்டிருக்கணும். அப்படின்னு கேட்காமே கொண்டு என்ன பண்ணிருக்கணும்? இந்த பாப்பா நல்லா பாடுறாங்க, இந்த பாப்பா நல்லா டான்ஸர். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்கிறேன். நீ வாலிப பிள்ளைகள் எல்லாருமே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்திலையும் தமிழ் விசேஷமா தமிழ்நாட்டில் பார்த்தா வாலிப பிள்ளைகளை ஆடுவதற்கும் பாடுவதற்கும் மாத்திரம்தான் சபை பயன்படுத்துகிறது. வாலிப பிள்ளைகளை ஆடவும் பாடவும். நீ வாலிப பிள்ளைகள் மூலமா நடக்கிற 2 ஊழியம். ஒன்று என்னது? ஆடுற ஊழியம், இன்னொன்று பாடுற ஊழியம். அதுக்கப்புறம் எந்த ஊழியமும் கிடையாது. ஊழியக்காரர்கள் மனநிலை அப்படிதான் இருக்குது. பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? நல்லா ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஏன் தாண்டி வேற ஊழியமே இல்லையா? மனது இல்லை. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள இதெல்லாம் தாளந்துகள் இருக்குது, உனக்கு தாளந்துகள் இருக்குது, இதில் வளரணும், ஜபத்தில் வளரணும், பயத்தில் வளரணும், தாளந்துகள் வளரணும், வரங்களை வளரணும், ஊழியத்தில் வளரணும். 3வது கேட்டகரியில் டாக்ஸ் கொடுக்குற ஊழியம். அவ்வளோதான். ஏன் தேவன் அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பைபிள் டீச்சிங் கிருபை வைக்க மாட்டாரா? சில இடத்துல பிள்ளைகளை வேற மல்டி கல்ச்சர் பீப்புள் இடத்துல டிரான்சிஷன் பண்றாங்க. அவ்வளவுதான். அப்ப சபை வாலிப பிள்ளைகளை பாடுவதற்கும் ஆடுவதற்கும் மாத்திரம் வைத்திருக்கும். ஆனால் அவங்க மனதில் எப்படி இருக்கும்? பாடல் ஆடல், பாடல் ஆடல், ஒரு மாதிரி குதூகலம் தான் இருக்கும். ஒரு பிரேயர் வாரியரா, நல்ல வர்ஷிப் லீடரா, நல்ல பைபிள் டீச்சரா, நல்ல ப்ராஃபஸி பண்றவங்களா, நல்ல கவுன்சிலிங் பண்றவங்களா, வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணலாம்? மிக அழகாய் உருவாக்கலாம். வாலிப பிள்ளைகளுடைய பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இருக்குது.
வாலிப பிள்ளைகள் பாத்திரம் வெறுமையான காலி பாத்திரமா இருக்குது. வாலிப பிள்ளைகள் பாத்திரம் வெறுமையான காலி பாத்திரம். எல்லா இடங்களையும் பார்க்கிறேன், இந்த வெறுமையான பாத்திரத்துல சத்ரு கொள்ளுவான். இந்த பாத்திரத்துக்குள்ள தேவ அபிஷேகம், வார்த்தை, ஜபம், அபிஷேகம், கிருபை, தாளந்துகள், வரங்கள், ஊழியங்கள், இவை எல்லாவற்றும் நிரப்பப்பட்ட பாத்திரம் தான் தேவன் மகிமையான பாத்திரம். தேவ மகிமை சுமக்கிற பாத்திரம். உடன்படிக்கை பெட்டியில மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், துருத்துக்கோள், கற்பலகை எல்லாம் வைக்கப்பட்டது. அதெல்லாம் மகிமையா இருந்ததாங்க. இங்க இந்த பாத்திரத்தில் இருக்கிற தாளந்துகளை கண்டுபிடிக்க வேண்டாம். வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகள் மூலமாக செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைய இருக்குது. அந்த பிள்ளைகளை தாளங்களுக்குள்ள ஆட்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மகிமைப்படுவாராக. நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வந்தபோது, நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டார். ஊழியத்துக்கு அழைத்து விட்டார் தேவன். ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆனால் எனக்கு என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியல. கதை வங்கி போடுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன பண்ணல, ஊழியத்தை என்ன செய்யணும்னு தெரியல. என் ஒரு 24 நாள் உபவாசம் போடும்படி ஆண்டவர் உதவி செய்தார். 24 நாள் உபவாசம் போட்டு முடிச்சுட்டு எங்கள் பாஸ்டர் போய் சொன்னேன், பாஸ்டர் ஐயா, என்னை தேவன் 3 நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, அப்படியான்னு கேட்டார். அப்படியாப்பா, சரிப்பான்னார். அதுல இருந்து ஒரு 1.5 வருட காலம் எனக்கு என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியல. ஃபுல்லா 5 மணி நேரத்துக்கு மேல ஜபங்கள். அதுக்கு அடுத்து எந்த ஊழியமும் தெரியாது. ஏன்னா யாருமே என்ன கைட் பண்ண ஆள் இல்லை. நான் சென்று டியூஷன் நடத்தி 1.5 வருஷமா டியூஷன் நடத்தி கொண்டிருந்தேன். 1.5 வருஷமா டியூஷன் நடத்தி கொண்டிருந்தேன். என்ன நடந்தது, 1.5 வருடம் கழித்து தான் எனக்கு இந்த ஊழியம் என்றாலே ஒரு காரியம் புரிஞ்சது. சோல் வின்னிங். 1.5 வருஷம் கழித்து எனக்கு செய்வேன். மனுஷன் எப்படிங்களா மாத்திரம்னா, எனக்குள்ள 1.5 வருடம் கழித்து எனக்கு எதுக்கு இயேசு அழைத்திருக்கிறார் தெரியலையே. 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2005 ஊழியத்துக்கு வந்துட்டேன். வந்து 1.5 வருஷமா 2007 வரை நான் சும்மா இருக்கிறேன். பைபிள் இதுவும் படிக்கல. அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ஊழியம் என்றால் ஆள் பிடிக்காதா, இதுக்காடா வந்திருக்கிறோன்னு எனக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஆண்டவர் இப்படி கற்றுக் கொடுத்தார். சோல் வின்னிங். நான் தகப்பன், என் தகப்பனாகிய நான் தேவன், என் தகப்பனா இருக்கிறேன். என்னிடமிருந்து பிரிந்து போன ஆதாமின் சந்ததி இருக்கிறாங்க. அந்த மக்கள் சத்துருவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், விக்கிரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை என் வசமாய் திருப்ப வேண்டும் என்பதுதான் ஊழியம். அப்பதான் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரை மன்னிங்கப்பா, நான் ஒரு மாதிரி ஊழியத்தை தவறா நினைச்சிட்டேன். அப்ப பிரிந்து போன மக்களை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பேர் என்னது, ஒப்புருவாக்குதல் ஊழியம். மக்கள் என்ன பண்றாங்க, அப்ப ஊழியம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? சில பேர் வசனம் போட்டது, வயிற்றுக்கு ஊழியர், பார்வைக்கு ஊழியர், கணத்திற்கு ஊழியர். நான் கெத்தா இருக்கணும், பார்வைக்கு ஊழியம் செய்யணும், பார்வைக்கு ஊழியம் செய்யணும், சாப்பாட்டுக்கு ஊழியம் செய்யணும். அப்படி இல்லை. தேவன்கிட்ட பிரிஞ்சு போன ஒரு கூட்டத்தை மீண்டுமாய் தேவன் கொண்டு போய் இணைப்பதுதான் ஊழியம். பைபிள் சொல்லுது ரீகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி, ஒப்புருவாக்குதல் ஊழியம். என்ன ஊழியம் சொல்லுங்க? ஒப்புரவாக்குதல் ஊழியம். அப்ப ஊழியம்னா என்னது? வாட் இஸ் மினிஸ்ட்ரி? வாட் இஸ் மினிஸ்ட்ரி? The God, man, together, ஒன்றா இருந்தாங்க. தேவனும் மனிதனும் ஒன்றாயிருந்தார்கள்.
ஒன்றாய் இருந்தார்கள். அப்படிதாங்க. எது ஊழியம்? வாட் இஸ் மினிஸ்ட்ரி? ஊழியம் என்றால் என்ன? தேவனும் மனிதன் ஒன்றாய் இருந்தார்கள். இப்போது தேவனும் மனிதனும் பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்துள்ளார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருந்தார்கள், இப்ப பிரிந்திருக்கிறார்கள். அப்ப தேவனுடையிடமிருந்து மனிதன் பிரிந்து போயிட்டான். இப்ப தேவன் மனிதன் பிரிந்து போய் எத்தனை வருடமா பிரிந்து போயிருந்தாங்க? 4000 years. 4000 years. 4000 வருடமாக தேவன் மனிதன் இணையவில்லை. இப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு ஜாப் கொடுத்திருக்கிறார் உலகத்துல. ஒரு ஜாப். என்ன ஜாப் அது? உலகத்துல சில பேரை தெரிந்து கொண்டு, சிலரை தெரிந்து கொண்டு குளோட்டுக்கார் என்ன செய்ய விரும்புறாரு? தேவனையும் மனிதனையும் ஒன்றாக இணைத்தல். ஒன்றாக சொல்லுங்க. தேவனையும் மனிதனையும் மேன் தேவனையும் மனிதனையும் ஒன்றாக சொல்லுங்க. தேவனையும் மனிதனையும் பிரிந்து போனதான் சொல்றது. சமாதானப்படுகிற பாக்கியவான்கள். தேவராஜ்யம் அவர்களுடையது. தேவனை மனிதன் பிரிப்பது தேவனை மனிதன் பிரிந்து இருக்கிறாங்க. இந்த பிரிந்து போன மனிதர்களை ஒன்றாக இணைப்பது, ரெண்டு பேரும் இணைப்பது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சொல்லுங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது. பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்றாக இணைப்பது தவறா ரைட்டா? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது வசம் போடுறது. இப்ப தேவனும் மனிதனும் பிரிந்திருக்கிறார்கள். இப்ப பிரிந்திருக்கிற மனிதனை இணைப்பதுதான் ஊழியம். எது ஊழியம்? எது மினிஸ்ட்ரி? ஊழியம் எது? ஊழியம் எது? அப்ப தேவனையும் மனிதனையும் இணைப்பதுதான் ஊழியம். ஒன்றாக இணைத்தல் என்பதுதான் ஊழியம். தப்பா ரைட்டா இது? அப்ப இந்த அருமையான திட்டத்திற்கு, இந்த வேலைக்கு, இந்த பரலோக வேலைக்கு வருவது சரியா தவறா? இதுக்கு கூலி வேணுமா? ஒரு ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த நான் சம்பளம் வாங்கினாதான் நான் செய்வேன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறாங்க. நம்முடைய ரொம்ப அன்பா நான் பழகின ஒரு குடும்பம் இருக்கு, பிரிஞ்சு போயிருக்குது. அன்பா இருக்கிற பிரிஞ்சு போயிருக்கிற குடும்பத்தை போய் நான் என்ன பண்றேன்? சம்பளம் கொடுத்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? நான் வேலை செய்வேன், நான் ஒன்னா இணைச்சி வைப்பேன்னு சொன்னா அது முறையாகுமா? அப்ப ஊழியம் என்பது ஃப்ரீ சர்வீஸ். தேவன் என்ன பண்றாரு? அதுக்கான கூலியை தேவன் கொடுப்பார். அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க ஒன்னாக்கிட்டீங்க பாத்தீங்களா? யாரை ஒன்னாக்குனீங்களோ அவங்களே கொடுப்பாங்க. இந்த மனிதன் என்ன பண்ணுவான்? காணிக்கு எப்படி வருது? இந்த தேவன்ட்டு இந்த மனிதனை சேர்க்கிறோம். இந்த மனிதன் என்ன பண்றான்? என் அப்பா கூட சேர்த்துட்ட பாத்தியா? 4000 வருடமா என் அப்பா கூட பேசாம இருந்தேன். 4000 வருடமா என்னுடைய படைத்த இருவன் பேசாம இருந்த அந்த உணர்வு வந்தவன் என்ன பண்றான்? இவன் யார் இணைத்தார்களோ அவருக்கு காணிக்கை கொடுக்கிறார். இந்த ரெண்டு பேர் இணைக்கிறது யாரு? மீடியேட்டர் யாரு? மீடியேட்டர் யாரு? ஊழியர். இப்ப இந்த காடிய மனிதன் இணைக்கிற இந்த ஊழியருக்கு இந்த மனிதன் என்ன பண்றாரு? நன்மை கொடுக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். தேவன் என்ன பண்றாரு?
கூலி பரத்திலிருந்து வருது. அந்த மனிதன் எந்த மனிதன் தேவன்கிட்ட போனானோ அவன் என்ன பண்றான்? நன்றி உணர்வு வந்தவனா என்ன பண்றான்? காணிக்கையை கொடுக்கிறான். தேவன் என்ன பண்ணிட்டாரு? காணிக்கை மட்டும் போடுறது பத்தாது, என்ன பண்ணுங்க, 10% தசம பாகத்தை கொடுங்க. உலகத்தில் எங்குமே கிடையாது. 10% பெருசு. 100ல் 20. இந்தியா ஜிஎஸ்டி டாக்ஸ் எத்தனை? 100ல் 28 தான். ஆனால் 10% ரொம்ப அதிகம். ஜிஎஸ்டிக்கு மேலே அது 100ல் 28 7. இதில் என்ன இருக்குது? 10% ரொம்ப அதிகம். ஜிஎஸ்டிக்கு மேலே பிளஸிங் இது. 1000 ரூபான்னா 10,000 ரூபானா 1000 ரூபா போயிடும். 1000 ரூபானா 100 ரூபா போயிடும். டாக்ஸ்க்கு மேலே இது. ஜிஎஸ்டியோட அதிகமான ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? தசம பாகத்தை கொடுத்துட்டாரு தேவன். எங்குமே கொடுக்கல. தேவன் தசம பாகத்தை கொடுத்துட்டாருங்க. உண்மையாகவே சபையில் 10ல் 1 கொடுத்தாலே சபை சிறப்பாக இருக்கும். பிரச்சனை என்னது? அப்படி கொடுக்காம இருக்குதா பிரச்சனை. அல்ல ஆண்டு சொல்றாரு, நீங்க என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன எதில் நம்ம வஞ்சித்தீங்க? தசம பாகத்திலும் காணிக்கையில்ன்றார். நடக்குதுங்க ஒன்றாக இணைத்தல். ஸோ மினிஸ்ட்ரி, வாட் இஸ் மினிஸ்ட்ரி? தேவனையும் மனிதனையும் இணைப்பது. சரி, இப்போ எப்படி இணைக்கிறது சொல்லுங்க? எப்படி இணைக்கிறது? முன்னா சொல்லுங்க. எப்படி இணைக்கிறது 2 பேரையும் சொல்லுங்க. ஒரு காரியம் பார்த்துட்டோமா? இன்னொரு காரியம் பார்த்துடலாம். இதுல தேவ திட்டம் என்ன? அப்ப இணைக்கிறது என்ன? அதுக்கு பேரு ரீகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி, ஒப்புரவாக்குதல் ஊழியம். இதுக்கு பேர் என்ன? ஒப்புர வாக்குதல். ரீகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி, ரீகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி, ஒப்புரவாக்குதல் ஊழியம். இப்ப தேசத்தின் தேவை என்ன? தேசத்தின் தேவை தேசத்தில் என்ன தேவை இருக்குது? நோட்ஸ் எழுதுங்க. தேசத்தின் தேவை. முதல்ல பார்த்து தேவனின் தேவையை பார்த்தோம். முதல்ல பார்த்தது தேவனின் தேவை. தேவனின் தேவை என்ன பார்த்தோம்? ஒப்புரவாக்குதல், வாக்குதல். தேவனின் தேவை ஒப்புரவாக்குதல். தேசத்தின் தேவை என்னது? இப்ப தேவன் என்ன செய்கிறார்? அழகான திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார். முழு உலகம் என்ன இருக்குது? ஆதாமிலிருந்து மல்கியா, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை கரையாக மாறியுள்ளது. என்ன இருக்குது? கரையாக மாறி, கரப்டா மாறி இருக்குது. இப்ப அது போல என்ன நடக்குது? அந்த காலத்துல பார்த்தா 430 வருடம் 70 பேர் என்ன பண்ற? எகிப்து போயிருக்கிறாங்க. எகிப்து 70 பேர் என்ன பண்றாங்க? எகிப்து போயிருக்கிறாங்க. இந்த எகிப்து போன அந்த நபர் என்ன பண்றாங்க? சுமார் 3 lakhs 30 லட்சம். நல்லா பாருங்க தேசத்தின் தேவை. தேசத்தில் எவ்வளவு தேவை இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை கரையா இருக்கிற ஒரு காரியம் பார்த்தா பெரிய விளக்கம். இதை எகிப்துல மக்கள் என்ன பண்றாங்க? யாக்கோபு மூலமா என்ன பண்றாங்க? யோசேப்பு என்ன பண்றாங்க? எகிப்துக்கு போறாங்க. என்ன பண்றாங்க? இங்க என்ன ஆயிட்டாங்க? அடிமை ஆயிருக்கிறார்கள். தேவ பிள்ளைனா இருக்கிறாங்க.
அடிமையாக உள்ளார்கள். அடிமையாக உள்ளார்கள். யார் இருக்கா? 70 வருடம் 430 வருடம் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. இப்போ அது போலவே என்ன பண்ணிக்கிறாங்க? ஆதாம்ல இருந்து மல்கியா வரை மக்கள் என்ன பண்றாங்க? 4000 வருடம் விடுகிறாங்க. மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. ஸ்லேவ். இப்போ இந்த 4000 வருடம் அடிமையா இருக்கிற மக்கள் என்ன பண்ணோம்? மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணோம்? அடிமையிலிருந்து என்ன வரணும்? இப்போ அடிமையிலிருந்து விடுதலையாக வேண்டும். இப்போ விடுதலை வரணும். அடிமையிலிருந்து என்ன பண்ணணும்? மக்கள் விடுதலை ஆகணும். யார் விடுதலை செய்யறது? சொல்லுங்க. சொல்லுங்க, யார் விடுதலை செய்யறது? இப்போ இந்த மக்களுக்கு ஒரு செய்தி வரணும். இந்த மக்களுக்கு 430 வருடமா மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்க மக்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படணும். என்ன செய்தி அது? சொல்லுங்க. என்ன என்ன செய்தி அவங்களுக்கு? யூ பிகேம் ஸ்லேவ். நீ ஸ்லேவாக மாற்றப்பட்டா என்றதான் செய்தி. அடிமையாக மாற்றப்பட்டா என்பதுதான் செய்தி. அப்ப அவங்க முன்னாடி என்ன இல்ல? அடிமையா இல்ல. யாரு? இந்த 70 பேர் என்ன பண்ணல? ஃப்ரீடம் பீப்புள். இவங்க என்ன இருக்கிறாங்க? இப்ப 430 வருடத்துல என்ன இருக்கிறாங்க? அன்ஃப்ரீடம் பீப்புள். அன்ஃப்ரீடம். மாறி உள்ளார்கள். இப்ப யாரு இவங்க? 70 மக்கள் இருக்கிறாங்க. 30 லட்சமா இருக்கிறாங்க. ஓ, நான் 70 பேர் அடிமையா இல்ல. 70 பேரா இருந்தோம், நாங்க அடிமையா இல்ல. ஆனா நாங்க இப்ப 30 லட்சமா இருக்கிறோம். ஆனா என்ன இருக்கிறோம்? அடிமையா இருக்கணும். மகிழ்ச்சியா? சொல்லுங்க. நாங்க 70 பேராக இருந்தோம், நாங்க அடிமையா இல்ல. இப்ப நாங்க 30 லட்சம் மாதிரி இருக்கிறோம். நாங்க பெரிய மாசா இருக்கிறோம், பெரும் கூட்டமா இருக்கிறோம். ஹாப்பியா இருக்க முடியுமா? அங்க அடிமையா இல்லாதவனுக்கு அழகான உணவு, அடிமையா இருக்கிறவனுக்கு அருவருப்பான உணவு. அடிமை இல்லாதவனுக்கு கனமான வாழ்க்கை. அடிமையா இருக்கணும்னா இருக்க சொல்லுங்க. எங்க எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள என்னது? அடிமைத்தனம். சோத்திரம். ஐயா பாஸ் பார்த்தது உடனே ஒரு போலியான ஒரு சோத்திரம். ஐயோ பாஸ் நான் சொல்வார். நான் எனக்கு அப்படி பழக்கப்படுத்துறது எனக்கு பிடிக்கவே மாட்டுது. என் பிளட்ல வரவே மாட்டுது. ஒருத்தவங்க பயமுறுத்தி, அடிமைப்படுத்தி, திட்டி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறது அப்படி கிடையாது. அவங்களுக்கு சத்தியங்களை போதிக்கணும். சத்தியங்கள் என்ன பண்ணணும்? சத்தியங்கள் தான் நடத்தணும். பாஸ்ட் கிடையாது. வசனம் போட்டிருக்குது. அப்போஸ்தலர் உபதேசம் எபேசியர் 2 கடைசியில் படிங்க. எபேசியர் 2 கடைசி படிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியினுடைய அஸ்திபாரத்தின் மேலாக அப்போஸ்தலர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இவங்களுடைய டாக்டரின், இவங்க அப்போஸ்தலர் அண்ட் ப்ராஃபிட். இவங்க நம்ம ஆட்கொள்ளக்கூடாது. எப்படி ஆட்கொள்ளக்கூடாது? இவங்க மனுஷிகமாக மேன்லியா என்ன பண்ணக்கூடாது? மேன்லியாக என்ன பண்ணக்கூடாது? டோன்ட் கைட் தம். சொல்லுங்க. இந்த அப்போஸ்தலர் ப்ராஃபிட் என்ன பண்ணக்கூடாது? மேன்லியா என்ன பண்ணக்கூடாது? கைட் பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணலாம்? டாக்டரின்ல கைட் பண்ணலாம். சர்ச்சுக்குள்ள என்ன பண்றது?
அடிச்சு மிரட்டி உருட்டி கத்தருக்கு பயப்படுற என்னது டாக்டருக்கு பயப்படணும் மக்கள். என்ன பண்ணோம்? சத்தியத்துக்கு பயப்படணும் மக்கள். பாஸ்டருக்கு கிடையாது. பாஸ்டர் சொல்லி சத்தியத்துக்கு பயப்படணும். இப்ப சபை எப்படி உருவாக்கி வச்சிருக்குது? பாஸ்டருக்கு பயப்படுங்க. ஐயோ பாஸ்டர் என்ன பண்ணுவார்? பாஸ்டர் கடவுளா? பாஸ்டருடைய அழகான டெஃபினேஷன் அது சேவகர், சேவை செய்கிறவர்கள். யாருக்கு? ஆண்டவர் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்கிறவர். அவர் தேவனுக்கு சேவை செய்கிறவர், அந்த மக்களுக்கு சேவை செய்கிறவர். அப்ப எஜமான் யாரு? விசுவாசிகள் தான் எஜமானர்கள். யார் உண்மையான தொண்டன், யார் உண்மையான ஊழியக்காரன், யார் பணிவிடை செய்கிறான், அவன் தான் காலை கடுகிறவன் தான் ஊழியன். அப்ப மக்கள் எதுக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு? பாஸ்டர், எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர். பாஸ்டர் இல்லையா, பாஸ்டருக்கு பயப்பட தேவையில்ல. அவர் சொல்லுகிற உபதேசத்துக்கு பயப்படுங்க. இவர் பாஸ்டர், இது என்னது? அவருடைய சத்தியம், ட்ரூத். இது தனியா பிரிச்சுட்டாங்க. இப்ப இவருக்கு பயப்படுவேன், இவருக்கு என்ன பண்ண மாட்டேன், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டேன். வார்த்தை யார்? ட்ரூத். நான் பயப்பட மாட்டேன், நாட் ஃபியர். நீ சபை எப்படி உருவாக்கி வச்சிருக்குது? பாஸ்டருக்கு பயப்படுற கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது தவிர சத்தியத்துக்கு பயப்படுற பயத்தை உருவாக்கல. அதான் சொல்றாரு. அப்போ எபேசியர் 2:18 என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்கிற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட வேண்டாம். அப்போஸ்தலர் வாயில என்ன வருது? வார்த்தை. தீர்க்கதரிசி என்ன வாயில வார்த்தை வருகிறது? அதுதான் உங்க வாழ்க்கை. அப்ப நீ சபை பாஸ்டருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்கி வச்சிருக்க தவிர, நான் பாஸ்டர் வாயில வருகிற சத்தியத்தை என்ன பண்றாங்க மக்கள்? பாஸ்டருக்கு பயந்துட்டு போய் என்ன பண்றாங்க? சத்தியத்தை கோட்டை விட்டுறாங்க. பவுல் சொல்றான், நான் சத்தியத்தை சொல்லி நான் சத்துருவா மாறி இருக்கிறேன். எல்லாரும் பாஸ்டர் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்தா பாஸ்டர் பிடிக்கதான் செய்யும். பாஸ்டர் என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்தா என்ன பண்றாரு? பாஸ்டர் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனா பவுல் சொல்றான், நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்லி நான் ஆயிட்டேன், சத்ருவாய் மாறி இருக்கிறேன். அப்ப ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அப்போஸ்தலர் இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்கிறார், ஊழியர்கள் இருக்கிறார்கள். வாயிலிருந்து வருகிற டாக்டரின் தான் இயேசு, சத்தியம் தான் இயேசு. அந்த வார்த்தைக்கு தான் நான் பயப்பட வேண்டாம். அவர் சொல்லுகிற பைபிள் சொல்லுகிற சத்தியத்துக்கு தான் பயப்பட வேண்டாம். அப்ப மனிதன் என்ன பண்றான்? மனிதனுக்கு பயப்படுற பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதன் மேல இருக்கிற அபிஷேகம், அந்த மனிதன் மேல இருக்கிற குருபாய், அந்த மனிதன் மேல இருக்கிற திட்டம், அந்த மனிதன் மேல இருக்கிற சத்தியம், இது எல்லாத்துக்கும் பயமே இல்லை. அதுபோல டினாமினேஷன், ஆர்சி, ரோமன் கேத்தலிக், சிபிஎம், ஏஜி, ஏசிஏ, ஐபிஏ, அப்படி அந்த டினாமினேஷனுக்கு ஒரு பயம் வருது. அங்க ஒரு லேபிளுக்கு பயம் வருது. அப்படி அல்ல, சத்தியத்துக்கு பயப்படுற பயம் வரணும். சத்தியம் தான் என்ன பண்ணும்? ஒரு மனிதனை கைட் பண்ணும். ஒரு ஊழியருடைய வாயில வரை சத்தியம் தான் கைட் பண்ணும். அந்த மனிதனுடைய மனுஷிகமான காரியம் அல்ல. அப்ப இந்த மக்கள் என்ன இருக்கிறாங்க? எங்கேயும் என்ன பண்ணோம்? ஃப்ரீடம் பீப்புள். இவங்க இப்ப 70 பேரா இருக்கும் போது ஃப்ரீடம் பீப்புள். இப்ப 3 லட்சம் பேரா இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னது? 30 லட்சம் மக்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கும் பேர் அடிமை. அவங்க அடிமை என்ன பண்ணக்கூடாது? நான் 30 லட்சம் பேருக்கு என்ன பண்ண முடியாது? உயர்த்த முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க அடிமை. அப்ப இந்த 430 வருஷமா ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும். யார் சொல்றது? அந்த செய்தியை யார் மூலம் வாங்குறது? போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க. ஃபோன் வாங்கி ஃபோட்டோ எடு. இல்லை ஃபோட்டோ எடு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. மாரா கூடோ கூடோ ஷக்கட்டான ஹந்துன ருக்குத்துடி பாட ஹன்ட்ராக்லா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இப்போ இந்த மக்களுக்கு செய்தி ஒன்று சொல்ல போடணும். இந்த மக்களுக்கு 430 வருடமாக இருக்கிற மக்களுக்கு செய்தினா சொல்லணும். என்ன என்ன செய்தி வருது? நீங்கள் யூ வில் பி டெலிவர், நீங்கள் அடிமை, உனக்கு விடுதலை வரப்போகிறது. சொல்லுங்க. உங்களுக்கு 430 வருடமா இயரா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறாரு? இப்ப அது போல 4000 வருடமாக மக்கள் என்ன பண்றாங்க? அடிமையா இருக்கிறார்கள் சாத்தானுடைய வலைமையினால. ரோம் அப்போஸ்தலர் 26:18 28 4000 வருடம் என்ன பண்றாங்க? மக்கள் அடிமையா இருக்கிறார்கள், அடிமை மக்கள். அப்ப இந்த மக்களுக்கு என்ன செய்தி வரணும்? நீ விடுதலையாக போகிறாய், விடுதலையாக போகிறாய். என்ன பண்ண போகிறாய்? விடுதலையாக போகிறாய் என்பதுதான் செய்தி அவளுக்கு. அப்ப 430 வருடமா இருந்தாங்க. இப்ப இந்த செய்தியை கொண்டு போறது யாரு? 4 வருடமா இருந்த மக்களுக்கு செய்தி என்னன்னா, செய்தி ஒன்று சொல்லப்படுது. யாருன்னா, இது மோசஸ், ஓட்டில மோசஸ், என்டில ஜீசஸ். slave people. யார் அவங்க? அடிமைத்தன மக்கள். இந்த மக்கள் ஓட்டில ஒரு செய்தி போறது யார்? மெசேஜ் கொண்டு போறது என்டில மெசேஜ் கொண்டு போறது யாரு? யாரு? என்டில ஒரு செய்தி கொடுக்க போறது யாரு? இப்போ முறை காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி அது? என்ன செய்தி இருக்கு? எகிப்தில் இருந்து கானான். என்ன செய்தி உங்களுக்கு? செய்தி மெசேஜ் என்ன? எகிப்தில் இருந்து, எகிப்தில் என்னது? சிம்பிள் ஆஃப் சின். இது என்னது? சிம்பிள் ஆஃப் ஹெவன் அல்லது நியூ லைஃப் ஆர் ஜீசஸ் லைஃப். இதான் செய்தி. எகிப்து சின்ன, கானான் என்னது? இப்ப இங்க மோசே மூலமா செய்தி கொடுக்க போறது அது, எகிப்தில் இருக்க நீ என்ன பண்ண போற? கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், நான் காண்பிக்க தேசத்துக்கு கொண்டு போ. அவரோட சொன்னார். மோசே தான் சொல்றான். அப்ப சின்ல இருந்து, எகிப்துனா பாவத்துக்கு அடையாளம், பாவத்தில் இருந்து பரத்துக்கு நேராக, பாவத்திலிருந்து புது வாழ்க்கைக்கு நேராக, பாவத்திலிருந்து இயேசுவின் வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போவது தேவ திட்டம். அப்ப பிராமிஸ் என்னது? இப்ப என்ன தேவைப்படுது? இப்ப என்ன தேவைப்படுது? பிராமிஸ். ரெண்டாவது என்ன தேவைப்படுது? பிராமிஸ் சுமக்கிற மனிதன். சுமக்கும் தலைவன் யார்? இது மோசஸ் அண்ட் ஜீசஸ். வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? கானான்
இது ஓட்டி. என்டில் என்னது? ஜீசஸ் லைஃப் அல்லது கிங்டம். கிங்டம், காட்ஸ் கிங்டம். இப்ப என்ன வந்திருக்குது? ப்ராமிஸ் இருக்குதா? ப்ராமிஸ் சுமக்கிற தலைவர் யார் வந்திருக்கிறா? மோசஸ் வந்திருக்கிறாரா? ஜீசஸ் வந்திருக்கிறாரா? இப்ப மூணாவது என்னது? என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணும்? கானான் என்பது பிளான், பிளான் ஆஃப் காட், பிளான் ஆஃப். இப்ப கானான் பிளான் ஆஃப் காட். இப்ப இந்த திட்டத்துக்காக என்ன பண்ணோம்? உருவாக்கப்பட வேண்டும். திட்டத்துக்காக உருவாக்கப்பட வேண்டும். என்ன ஒண்ணும்? மூணாவது ப்ராமிஸ் இருக்குது, ப்ராமிஸ் சுமக்கிற தலைவன் தேவை. மூன்றாவது கானான் பிளான் ஆஃப் காட் இருக்குது. அந்த திட்டத்தை என்ன பண்ணோம்? உருவாக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? உருவாக்கப்பட வேண்டும். எப்படி? பை அனாயிண்டிங், பவர், பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் வேர்ட், பவர் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமையான வார்த்தை மற்றும் வல்லமையான இதான் மோசையை பற்றி போட்டுருக்குது. வாக்கிலும் செய்கையிலும், செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி, தீர்க்கன். இது மோசஸ். ஜீசஸ் எப்படி? ஜீசஸ் சேம், வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. யாரு? இயேசுக்கு வார்த்தை இருக்குதா இல்லையா பைபிள்ல? நடக்குது பாருங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க? பை பவர் அண்ட் பை பவர் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் வேர்ட் அண்ட் காட். வாக்கிலும் வல்லம் செய்கையிலும் என்னது? பேச்சு அண்ட் ஒர்க் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட், ஒர்க் ஆஃப் காட். வல்லமையுள்ள தீர்க்கதரிசி யார்? மோசஸ். ஜீசஸ் என்னது? சேம், அதுதான். இது மோசஸ், இது ஜீசஸ். அதுதான் வாக்கியம் செய்யலது வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அடுத்தது இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? லீடர் இருக்கிறாங்க. யார் இருக்கா? யார் வந்துக்கிறா? இப்ப சோல்ஜர் தேவைப்படுது. அது யாரு? சோல்ஜர். யார் தேவைப்படுது? 6 லட்சம் புருஷர்கள். யார் தேவைப்படுது? 6 லட்சம் புருஷர் என்ன பண்றாங்க? கானானை சுதந்திரிக்கிறார்கள், சுதந்திரிக்கிறார்கள். 6 லட்சம் கானானை சுதந்திரிக்கிறார்கள். இப்ப ஜீசஸ் என்ன பண்றாரு? மேக்கிங் டிசேபிள். ஜீசஸ் என்ன பண்றாரு? இவங்க 6 லட்சம் தான் இங்க மொத்தம். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க? லட்சக்கணக்கான இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான சொல்லலாம். கோடிகள், கோடிகளில் ஊழியர், கோடிகளில் ஊழியர். 6வது நாது. 7வது டைம் அண்ட் அனாயிண்டிங். டைம் அண்ட் அனாயிண்ட், ஒர்க்ஸ் ஆஃப் காட், காட்ஸ் ஒர்க் டைம், காட்ஸ் ஒர்க் டைம். என்னது? ஒரு காலத்திற்காகவும் அந்த காலத்தில் தேவன் செய்வதற்காக காத்திருக்க வேண்டாம். ஃபார் வெயிட்டிங், ஃபார் வெயிட்டிங். என்ன பண்றோம்? நம்ம ஒரு காலமும் ஒரு காலம் தேவைப்படுது. அந்த காலத்தில் தேவன் செயல்படுகிற காலமா இருக்குது. அந்த காலத்துக்காக வெயிட் பண்றோம்.
என்ன வந்திருக்கு? இப்போ ப்ராமிஸ் இருக்கிறது, ப்ராமிஸ் தலைவன் இருக்கிறான். அடுத்து கானான், பிளான் ஆஃப் காட் கானான். அப்போ அந்த கானானுக்காக உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது எப்படி உருவாக்கப்படுது? பவர் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் வேர்டு. அடுத்து என்ன பண்ணுறது? ஷோல்டர் தேவைப்படுது. 6 லட்சம் பேர் இருந்தாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க? கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ 6வது என்னது? இத்தனை பேர் இப்போ உருவாக்கப்பட்டுட்டாங்க. என்ன வரணும்? இப்போ என்ன வரணும்? இது என்ன காரணம்? இது அறுவடையோ மிகுதி, ஆளோ குறைவு. அப்ப என்ன தேவைப்படுது? இப்போ 6வது டைமிங் இருக்குது. 7வது என்னது? காட்ஸ் ஒர்க்கிங். ஒர்க்கிங் இன் ரேவல். காட் ஒர்க்கிங் இன் ரேவல். தேவன் என்ன பண்றாரு? காட்ஸ் ஒர்க்கிங் இன் ரேவல் மூமெண்ட். அப்ப என்ன செய்தி? அப்ப ஒட்டுமொத்த மக்கள் அடிமையா இருக்கிறார்கள். அடிமையிலிருந்து வெளியே வாங்க. எகிப்து அடிமையா இருந்தாங்க, கானானுக்குள்ள வாங்க. மக்கள் அடிமையா இருக்கிறாங்க, வெளியே வாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாரு? இப்ப தேவன் பிராமிஸ் மக்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அப்ப இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்றாரு? தலைவனை எழுப்பியிருக்கிறார். அந்த வெளிச்சமுடி தலைவன், எழுப்பிற்கான வெளிச்சமுடி தலைவன் கானானுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இப்ப இருக்கிற இப்ப இந்தியாவில் தேவன் 130 கோடி வச்சு மக்கள் இருக்கிறாங்க. அதுல 100 கோடி பேர் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க. அப்ப எத்தனை பேர் தேவைப்படுது? அன்னைக்கு 6 லட்சம் பேர் இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் என்ன பண்ணோம்? ஒட்டுமொத்த உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஊழியக்காரங்க, கோடிக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கிறான். உலகத்துல 7ல் 1 பங்கு இருக்கிறான். 1.25 பங்கு எங்க இருக்கிறான்? 1.25 கோடிக்கு மேல எங்க இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க. உலகத்துல எழுப்புதலில் இந்தியா அசைந்தால் இமயமே அசைந்தது மாதிரி. இமயமலை அசைக்க முடியாது. எழுப்புதல் இந்தியா அசைந்தால் இமயமலை அசைத்த மாலை. அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சோல்ஜர் தேவைப்படுகிறது. சோல்ஜரை தேவன் டிசிப்ளின் உருவாக்குனார். என்ன பண்ணும்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சோல்ஜர் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? சோல்ஜர் உருவாக்கப்படுவார்கள். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? தேவன் அவர் காலத்தில் வெளிப்படுவார். எழுப்புக்கான காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. எழுப்புக்கான அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ரேவல் அனாயிட்டிங் இருக்குது. அப்ப தேவன் 7 என்ன பண்றாரு? காட் ஒர்க்கிங் இன் ரேவல் மூமெண்ட் அட் ரைட் டைம், இன் ரைட் டைம், ரைட் டைம். தேவன் என்ன செய்வார்? ஏற்ற காலத்தில் வெளிப்படுவார். நம்ம என்ன பண்ணோம்? ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன பண்ணோம் சொல்லுங்க? அப்போஸ்தலர் 1:4-5 அவ்வளவுதான். என்ன பண்ணோம்? வெயிட்டிங் ஃபார் காட். வித் ப்ரேயர் அண்ட் வேர்டு அண்ட் பிளான். நம்ம என்ன பண்ண வேண்டியது? பெட்டா படியில என்ன பண்ணும்? வெயிட்டிங் ஃபார் காட். தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். எப்படி? ஜபத்தோடும் வார்த்தையோடும் திட்டத்தோடும். அப்போஸ்தலர் 1:5 என்ன சொன்னார்? தேவன் காத்திருந்தார். இப்ப பிள்ளைங்க எது காத்திருக்கிறாங்க? திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் சாப்பிட காத்திருக்கிறாங்க. சில பேர் ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன யார் காத்திருக்கிறா? தேவ திட்டத்துக்காக காத்திருக்கிறவனுக்கு எல்லாம் கூட வரும். ஆமென். சோ தேசத்தின் தேவை என்ன? தேவனுடைய தேவை முதல்ல பார்த்தோம். தேவன் தேவை என்னது? ஒப்புரவாக்குதல். தேச தேவை என்னது? ரிவைவல் இன் இந்தியா. தேசத்தின் தேவை என்ன? ரிவைவல் இன் சர்ச். சர்ச்சுக்குள்ள எழுப்பு வரும். எழுப்பு சர்ச்சுக்குள்ள வந்து எழுப்பு என்ன பண்ணும்? ஒட்டுமொத்த தேசத்தையும் பற்றி பரவும். என்ன பண்ணும்? எழுப்பு என்ன பண்ணும்? ஒட்டுமொத்த தேசத்தையும் பற்றி பரவும். அப்ப மக்கள் எது காத்திருக்கிறாங்க? தேச தேவை என்ன? எழுப்புக்காக காத்திருக்க வேண்டாம். இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100 கோடி பேர் இருக்கிறாங்க. 100 கோடி பேர் என்ன பண்ணல? நோ சால்வேஷன். இதான் தேசத்தின் தேவை.
அல்லேலூயா. கர்த்தர்ட்ட கேட்போமா? ஊழியம்னா என்ன? ஒப்புருவாக்குதல் ஊழியம். தேசத்துக்கு தேவை என்ன? இவ்வளவு பெரிய திட்டம், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறோம், ஒருவரும் கெட்டு போ தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும். அதுதான் தேவ திட்டம். கண்மணி ஜெபம் பண்ணுவோமா? எழுந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்ட்ட கேட்போம். ஆண்டவரே, எங்கள் தேவனின் தேவையும் தேசத்தின் தேவையும் நிறைவேற்றுவதாக எங்க மாற்றுங்கப்பான்னு கேட்போமா? ஆண்டவரே கேளுங்க. என் பட்டணத்தின் தேவையையும் என் மக்களுடைய தேவையையும் நிறைவேற்றுவதாக எங்க மாற்ற மாட்டீரோ? God raise us, God revive us for your kingdom purpose. உன் ராஜ்யத்திற்கென்று, உன் திட்டத்திற்கென்று, உன்னுடைய காரியத்திற்கென்று எங்களை அப்பா ஆயத்தப்படுத்தும். தேவன் அப்பா சிறைகளை உருவாக்கியது போல நாங்கள் எழுப்பு திட்டத்துக்காக உருவாக்கப்படும்படி உதவி செய். கண்ண முடி ஜெபம் பண்ணுவோமா? அப்பாட்ட சொல்லுங்க, ஆயத்தின் சொல்லுங்க, அப்பாட்ட கேளுங்க. தேவனே, நான் அந்த எழுப்புதல் திட்டத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. ஒரு கடைசி கால திட்டத்தில் நாங்கள் வர வேண்டும். அந்த எழுப்புதல் திட்டத்தில் நாங்கள் வர வேண்டும். தேவனே, எங்களை வர பண்ணுவீராக. நாங்கள் காத்திருக்கும்படி, எப்படி பெந்தகோஸ்தே நாளுக்காக 10 நாட்கள் காத்திருந்தது போல ஜெபத்தோடும் வார்த்தையோடும் தேவ திட்டத்தோடும் வாக்குத்தத்தோடும் பிதாவின் ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்ற திட்டத்தை காத்திருந்தது போல பின்மாறி மழைக்காய் காத்திருக்கிறோம். பின்மாறி மழைக்காய் இயேசுவின் நாமத்தினாலே காத்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா, எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்கிறீரே, உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். இப்படி செய்கிறீரே, உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. மாறப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. உண்மையாவே ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் ஜெபம் பண்ணு. வார்த்தை தேவன் எங்களோடு பேசினே ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைபெறுங்க.